நீதிமன்றத்தில் நிர்மோகி ஆகரா வழக்கு தொடுத்தது. 1961 பிரச்சினைக்குரிய இடத்தை தங்கள் வசம் தரும்படி பைசாபாத் நீதிமன்றத்தில் சன்னி மத்திய வக்பு வாரியம் வழக்கு தொடர்ந்தது. 1986 பூட்டப்பட்ட மசூதியின் உள்ளே சென்று இந்துக்கள் வழிபடலாம் என மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டார். முஸ்லிம்கள் போராட்டம் வெடித்தது. 1989 சர்ச்சைக்குரிய இடம் முழுமையாக கோயில் என அறிவிக்க வேண்டும் என பக்தர்கள் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. பைசாபாத் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த 4 வழக்குகளும் 3 நீதிபதிகள் உடைய அலகாபாத் உயர்நீதிமன்ற பெஞ்சுக்கு மாற்றப்பட்டன. அடுத்தது 1991 2.77 ஏக்கர் நிலத்தை உத்தரப்பிரதேஷ் அரசு கையகப்படுத்தியது. அதை எதிர்த்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அரசே அந்த இடத்தை வைத்திருக்கலாம், எவ்வித கட்டுமான பணிகளையும் நடத்தக்கூடாது